வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாரதியார் பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ்லயே நாம பாரதியாருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். பட் பாரதியார் எழுதின பாடல்கள் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஓல்டு புக்ல இருக்கு. சரியா? இதுவும் பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பாரதியாரை ஃபுல்லா முடிக்க முடியும். ஸோ பார்த்துடலாம். நியூ புக்ல 12th ஸ்டாண்டர்ட்ல பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதின கடிதங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓல்டு புக்ல பாடல்கள் இருக்கு. சரியா? இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாரதியாரை ஃபுல்லா படிச்சு முடிச்சிடலாம். ஸோ நியூ புக்ல 12th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 10th கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம். அதுல பாடல்கள் கொடுக்கல, வெறும் கடிதம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு மட்டும் நம்ம படிச்சு முடிச்சிருவோம். சரியா? கொஸ்டின் 1 பாருங்க. நம்மிலும் மெளியாருக்கு உதவி செய்து அவர்களை நமக்கு நிகராக மாற்றுவதே நாம் வலிமை பெறுவதற்கான வழி என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார். கொஸ்டின் 2. தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதையே கடமையாக கொள்க என்பது யார் யாருக்கு அறிவுறுத்தியது அப்படின்னா பாரதியார் நெல்லையப்பருக்கு. கொஸ்டின் 3. பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார். கொஸ்டின் 4. வம்சமணி தீபிகை என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1879. கொஸ்டின் 5. வம்சமணி தீபிகையின் மூல வடிவம் மறுபதிப்பாக யாரால் வெளியிடப்பட்டது? இலசைமணி. கொஸ்டின் 6. இலசைமணி வம்சமணி தீபிகையை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 2008. கொஸ்டின் 7. பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு முதலிய நூல்களை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா சு நெல்லையப்பர். கொஸ்டின் 8. சு நெல்லையப்பர் துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் யாவை? சூரியோதயம், கர்மயோகி. கொஸ்டின் 9. சு நெல்லையப்பர் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் யாவை? லோகோ, பகாரி, தேசபக்தன். ஓகே. கொஸ்டின் 10. சு நெல்லையப்பர் எழுதிய கவிதை நூல்கள் யாவை? நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி. கொஸ்டின் 11. வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார் அப்படின்னா பரளி சு நெல்லையப்பர். கொஸ்டின் 12. மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதங்களை பதிப்பித்தவர் யார்? ரா.ஆ. பத்மநாபன். பாரதி கடிதங்கள் அப்படின்னு ஒரு புக்காவே பதிப்பிச்சிட்டார். கொஸ்டின் 13. பாரதி தனது எந்த வயதில் உதவி வேண்டி எட்டயாபுரம் அரசுக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னா 15 வயதுல. கொஸ்டின் 14. பரளி சு நெல்லையப்பர் பாரதியாரை விட எத்தனை ஆண்டுகள் இளையவர் அப்படின்னா 7 ஆண்டுகள். பாரதியார் எப்பவுமே தம்பி தம்பி அப்படின்னு யாரதான் சொல்லுவாரு? நெல்லையப்பர் தான் சொல்லுவார். சரியா? சோ இதுதான் எட்டயாபுர ஜமீனுக்கு பாரதி எழுதிய கடிதம். ஹெல்ப் கேட்டு எழுதியிருப்பார். சரியா? ஐயனின் அருளே அருங்கதி என்ன உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார் என்னையும் புறமொழி கற்க வென்று எம்புவார் என்னையான் செய்குவ தின்றமிழ் கற்பினோ பின்னை ஒருவரும் பேணாராதலின் கண்ணையான் அம்மொழி கற்க துணிந்தனன் எனினும் கைப்பொருள் அற்றவன் கற்பதெவ்வகை. ஓகேவா? ஸோ கைப்பொருள் இல்ல, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. ஓகே. ஸோ இவ்வளவு மட்டும் தான் அந்த கடிதத்துல இருந்த டேட்டா. இப்போ நம்ம ஓல்டு புக்ல 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல இயல் 2ல கொடுத்துருக்க பாடல்கள் பார்ப்போம். ஸோ பாரதியார் எழுதின பாஞ்சாலி சபதத்துல இருந்து தான் பாடல்கள் கொடுத்துருக்காங்க. சரியா? நம்மளுக்கு ஆல்ரெடி மகாபாரத கதை தெரியும் இல்லையா? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த சண்டை. அந்த கதையை பேஸ் பண்ணி பாரதியார் பாஞ்சாலி சபதம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அங்க கௌரவர்கள் கெட்டவங்க, பாண்டவர்கள் நல்லவங்க. கரெக்டா? இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய தாய் திருநாட்டை பாஞ்சாலியா உருவகப்படுத்திட்டு கெட்டவங்க யாரு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சாங்க இல்லையா? அவங்கள கௌரவர்களாகவும், நல்லவங்க யார் அப்படின்னா நம்ம பாரத நாட்டில் வாழும் மக்கள். சரியா? அவங்கள பாண்டவர்களாகவும் உருவகப்படுத்தி பாரதியார் பாஞ்சாலி சபதம்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. சரியா? இதை எதை தழுவி எழுதினார் அப்படின்னா வியாசர் எழுதின மகாபாரதத்தை தழுவிதான் எழுதியிருக்காரு. ஓகேவா? பட் நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மகாபாரதத்துல இருந்து ஒரு சின்ன பார்ட் மட்டும் பாடல்களா கொடுத்துருக்காங்க. ஓகே. உங்க எல்லாருக்கும் மகாபாரத கதை தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா சின்னதா ஒரு தடவை சொல்லிடுறேன். ஓகேவா? அதாவது 3 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வேண்டாம், நம்ம இங்க இருந்தே ஆரம்பிப்போம். 3 அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க. யார் அப்படின்னா திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன். ஓகேவா? 3 பேருமே அண்ணன் தம்பிங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்காரு இல்லையா திருதராஷ்டிரன்,
அவருக்கு வந்து கண்ணு தெரியாது. ஓகேவா? ஆனா அவருக்கு வந்து நாட்டை ஆளணும் ரொம்ப ஆசை இருக்கும். பட் அவருக்கு கண்ணு தெரியாத காரணத்தினால அவரை வந்து நாட்டை ஆள விட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. அப்ப அவருடைய தம்பி பாண்டு என்ன செய்வாரு அப்படின்னா, துறவரம் போயிடுறேன், நான் வந்து காட்டுக்கு போயிடுறேன், நான் காட்டுக்கு போயிட்டேன்னா நான் என்னுடைய அண்ணன் தானே வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப வந்து இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்கும். திருதராஷ்டிரன் யாரை கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னா காந்தாரி அப்படின்னு ஒரு பொண்ணு. சரியா? அந்த காந்தாரியோட அண்ணன் தான் வந்து சகுனி. சரியா? அந்த சகுனி தான் வந்து கதையில பெரிய தப்பு தப்பான வேலைகள்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. ஓகேவா? இந்த காந்தாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு கண்ணு தெரியாதனால அவங்களுமே அவங்க கண்ணை வந்து கெட்டி வச்சுப்பாங்க. ஓகேவா? இந்த திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் தான் 100 பேர் பிறப்பாங்க. ஓகேவா? காந்தாரி வயிற்றுல இருந்து அந்த குழந்தைய, அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்ல கரு இருக்கும் இல்லையா, அதை வந்து 100 மட்பாண்டங்கள்ல வச்சு வந்து குழந்தைய வந்து உருவாக்குவாங்க. இந்த 100 பேர் தான் கௌரவர்கள். ஓகேவா? பேசிக்கலி வில்லன்ஸ் கதையில. ஓகே. அதுக்கடுத்த தம்பி இருக்காரு இல்லையா பாண்டு. இந்த பாண்டு வந்து யாரை கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னா குந்தி தேவியை கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகே. குந்தி தேவிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலான வரம் இருக்கும். என்ன அப்படின்னா குந்தி தேவி யாரை நினைச்சு வந்து சாமி கும்பிடுறாங்களோ அந்த கடவுளின் சிறப்புகளோட குந்தி தேவிக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். சரியா? இதுதான் அந்த ஸ்பெஷல் வரும். குந்தி தேவி இதை செக் பண்ண என்ன செய்வாங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து சூரிய கடவுளை நினைச்சு வந்து அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா கர்ணன் பிறப்பாரு. சரியா? கர்ணன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறக்கிறதுனால குந்தி தேவி என்ன செஞ்சிருவாங்கன்னா ஒரு ஆத்துல கர்ணனை வந்து அனுப்பி விட்டுருவாங்க ஒரு கூடைக்குள்ள வச்சு. அதை வந்து ஒரு தேர் ஓட்டி எடுத்து என்ன செய்வாருன்னா கர்ணனை வளர்ப்பாரு. இது ஒரு தனி ஸ்டோரி. இப்ப வந்து பாண்டுவை கல்யாணம் பண்றாங்க. பாண்டுவை கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா 5 கடவுளை வேண்டி என்ன செய்வாங்க 5 குழந்தைகளை பெற்றுப்பாங்க. அந்த 5 பேர் தான் பாண்டவர்கள். சரியா? சோ பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆகாது, சின்ன வயசுல இருந்தே ஆகாது, இவங்க தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா பாண்டவர்கள் வந்து தனியா ஒரு நாட்டையே உருவாக்கிடுவாங்க. சரியா? அஸ்தினாபுரங்கிறது வந்து திருதராஷ்டிரன் ஆட்சி செய்யற ஊரு. சோ அங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து தனியா ஒரு ஊருக்கு போய் அங்க ஒரு புதிய மண்டபம் கட்டியிருப்பாங்க. அந்த மண்டபத்துக்கு வந்து நிறைய அரசர்கள், பக்கத்து ஊர்ல இருக்க குறுநில மன்னர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்க. எல்லாரும் போய் மண்டபம் அழகா இருக்குன்னு பார்த்துட்டு நிறைய பரிசுகள் எல்லாம் கொடுப்பாங்க. துரியோதனனும் போயிருப்பான். சரியா? இவங்க சார்பா. துரியோதனனுக்கு இது எதுவுமே பார்க்க பிடிக்காது. என்னடா பாண்டவர்கள் வந்து எவ்வளவு விரட்டினாலும் சூப்பரா வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு கடுப்புலயே இருப்பான். அப்போ வந்து ஏதோ ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துருவான். சரியா? தண்ணி மாதிரி காணல் நீர் மாதிரி இருக்கும். அது தண்ணின்னே தெரியாது. சோ துரியோதனன் அதுக்குள்ள விழுந்துருவான். அப்போ வந்து பாஞ்சாலி சிரிச்சிருவாங்க. ஓகே. அதை வந்து துரியோதனன் பெரிய வந்து அசிங்கமா நினைச்சுப்பான். நினைச்சிட்டு எப்படியாவது பாஞ்சாலியை பழி வாங்கணும்னு அப்பையில இருந்து யோசிக்க ஆரம்பிச்சுவான். அப்ப அவங்க அப்பாட வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா நம்மளும் பாண்டவர்கள் மாதிரி பெரிய மண்டபம் கட்டுவோம். அப்ப வந்து பாண்டவர்களையும் அதோடைய திறப்பு விழாக்கு அழைப்போம். அழைச்சு என்ன செய்வோம், அங்க வச்சு அவங்கள சூதாட செய்வோம். சூதாட வச்சு ஒருத்தரையும் அடிமையாக்கி அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிடுவோம் அப்படின்னு துரியோதனன் ஒரு கேவலமான திட்டத்தை போடுவான். அதுக்கு அவங்க அப்பா ஒரு வழி இல்லாம ஓகே சொல்லிடுவாரு. ஃபர்ஸ்ட் வேண்டாம் பாரு, அப்புறம் ஓகே சொல்லிடுவாரு. சரியா? அதுக்கடுத்து நடந்தது நம்மளுக்கே தெரியும். அதே மாதிரி வந்து ஒருத்தரையா வந்து என்ன செஞ்சிருவாரு, தர்மர் வந்து தோத்துருவாரு. தோத்துட்டு எல்லாரும் அடிமையாவாங்க. பாஞ்சாலி வந்து கடைசியில ரொம்ப கோவப்படுவாங்க. பாஞ்சாலியோட ட்ரெஸ் என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரும் முன்னாடி ரிமூவ் பண்ண பார்ப்பாங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபைனலா வந்து போர் அறிவிச்சு போர்ல பாண்டவர்கள் ஜெயிச்சிருவாங்க. சரியா? சோ இதுதான் மகாபாரத கதை. இப்ப நம்மளுக்கு என்ன பகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா துரியோதனன் பிளான் பண்ணிட்டான், நம்ம ஒரு மண்டபம் கட்டணும், அங்க வந்து பாண்டவர்களையும் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து யாரு போய் சொன்னா பாண்டவர்கள் ஓகே சொல்லிட்டு வருவாங்க அப்படின்னா அவங்களுடைய சித்தப்பாவான விதுரர். சரியா? 3 அனந்தமின்னு சொன்னேன்னா திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன். இந்த விதுரன் போய் சொன்னாதான் அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, திருதராஷ்டிரன் பிளான் பண்ணி விதுரா நீ போய் என்ன செய்யி பாண்டவர்களையும் அவங்களுடைய பொண்டாட்டியான பாஞ்சாலியையும் கண்டிப்பா வந்து மண்டபத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப விதுரர் போய் கூப்பிட போறாரு அவங்களை. சரியா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பாடப்பகுதியில கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ கொஸ்டின் 1 பாருங்க, பாஞ்சாலி சபதத்தின் ஆசிரியர் யார்? பாரதியார். கொஸ்டின் 2, பாரதியாரின் முப்பெரும் படைப்புகள் யாவை? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். கொஸ்டின் 3, இப்பாடல்கள் இடம்பெற்றுள்ள சருக்கம் எது? இப்பாடல்கள் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு பாடப்பகுதியில் இருக்கிற பாடல்கள். சரியா? சூழ்ச்சி சருக்கம். கொஸ்டின் 4, பாஞ்சாலி சபதத்தில் எத்தனை சருக்கங்கள் உள்ளன? 5 சருக்கங்கள். கொஸ்டின் 5, பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சருக்கங்கள் யாவை? அழைப்பு சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுரிதர் சருக்கம், சபத சருக்கம். கொஸ்டின் 6, பாஞ்சாலி சபதத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 412 பாடல்கள். கொஸ்டின் 7, பாஞ்சாலி சபதத்தின் முன்கதை சுருக்கம் என்ன அப்படின்னா இந்திர மாநகரை ஆண்டு வந்த பாண்டவர் மண்டபம் ஒன்றை கட்டி அதில் வேள்வி நடத்தினர். வேள்வியில் கலந்து கொண்ட பேரரசர்களும் சிற்றரசர்களும் அன்பளிப்புகள் வழங்கியதை கண்டு பொறாமை கொண்டான் துரியோதனன். மேலும் துரியோதனன் பாஞ்சாலியின் நகைப்புக்கு ஆளானதால் தானும் ஒரு மண்டபம் கட்டி அதனை காண்பதற்கு பாண்டவர்களை அழைப்போம் என்றும் அப்பொழுது தர்மனை சூதாட செய்து
பாண்டவர்கள் வாழ்வை அழிக்க வேண்டும் என்றும் எண்ணினான். இத்திட்டத்திற்கு முதலில் ஒப்புக்கொள்ளாத திருதராட்டிரன் பின்பு ஒப்புக்கொண்டான். திருதராட்டிரன் அழகிய மண்டபம் ஒன்றை அமைக்க செய்தான். பின்பு பாண்டவர்களை அழைத்து வர தன் தம்பி விதுரனை தூதுவிட்டான். சரியா? சோ விதுரன்கிறது யாரு? பாண்டவர்களுக்கு சித்தப்பா. சரியா? சோ விதுரனை தூதுவிடல். சோ தம்பியை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? போய் பாண்டவர்களையும் பாஞ்சாலியும் வாங்கன்னு அழைச்சிட்டு வந்துருன்னு சொல்றாரு. சரியா? தம்பி விதுரனை மன்னன் அழைத்தான். இங்க மன்னன்கிறது யார குறிக்கிறது? திருதராஷ்டிரனை. சரியா? தக்க பரிசுகள் கொண்டினி தேகி எம்பியின் மக்கள் இருந்தர சாலும். எம்பியின் அப்படின்னா என்னுடைய தம்பியின். திருதராஷ்டிரனுடைய தம்பி யாரு? பாண்டு. பாண்டுவோடைய மக்கள் தானே பாண்டவர்கள். அதான் சொல்லியிருக்காங்க. எம்பியின் மக்கள் இருந்தர சாலும் இந்திர மாநகர் சார்ந்தவர் தம்பால். சோ இந்த பாண்டவர்கள் எந்த நகர்ல வாழ்றாங்க அப்படின்னா இந்திர மாநகர்ல வாழ்றாங்க. சோ அங்க போ அப்படின்னு சொல்றாரு. கொம்பினை ஒத்த மடப்பிடியோடும். சோ கொம்பு அப்படின்னா அதாவது கொடி மாதிரி. சரியா? பார்க்க கொடி மாதிரி இருக்கிற மடப்பிடி. மடப்பிடின்னு யார சொல்றாங்கன்னா பாஞ்சாலிய. சோ கொம்பு மாதிரி இருக்கிற பாஞ்சாலியோடையும் கூடியின் கெய்தி விருந்து கழிக்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்? இங்க விருந்து சாப்பிட வரணும்னு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சரியா? நம்பி அழைத்தனன் கௌரவர் கோமான் நல்லதோர் நுந்தை என உரை செய்வாய். ஓகேவா? இந்த மாதிரி கோமான் அழைத்தாரு அப்படின்னு. கோமான் யாருங்க? திருதராஷ்டிரன். ஓகேவா? திருதராஷ்டிரன் அழைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு விதுரர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. பாடலின் பொருள் என்ன? மன்னன் திருதராஷ்டிரன் தன் தம்பி விதுரனை அரண்மனைக்கு அழைத்தான். பாண்டுவின் மக்கள் ஆட்சி செய்யும் இந்திர மாநகருக்கு தக்க பரிசுகளுடன் சென்று பாஞ்சாலியோடு பாண்டவரை தாம் விருந்துக்கு அழைத்த செய்தியை அவர்களிடம் கூறி அழைத்து வருமாறு பணித்தான். சொல்லும் பொருளும் எம்பி என் தம்பி, மடப்பிடி பாஞ்சாலி, கலிக்க மகிழ, கோமான் அரசன், நுந்தை நும் தந்தை. இலக்கண குறிப்பு பார்ப்போம். மாநகர் உருச்சொற்றொடர், சார்ந்தவர் வினையாளனையும் பெயர், நுந்தை நும் தந்தை என்பதன் மருவு. ஓகே, அடுத்த பாடல். அண்ணனிடம் விடை பெற்று விதுரன் சென்றான். அண்ணன்னா யாரு? அகைன் இங்க திருதராஷ்டிரன் தான். சோ திருதராஷ்டிரன்ட்ட ஓகேன்னு சொல்லிட்டு விதுரர் வெளியே போயிட்டாரு. அடவி மலை யாரெல்லாம் கடந்து போகி. சோ காடு மலை ஆறு எல்லாத்தையும் தாண்டி போய் திண்ணமுறு தடந்தோளும் உளமும் கொண்டு. திண்ணமுறு தடந்தோல் அப்படின்னா வலிமையான தோள்களையும் வலிமையான உள்ளத்தையும் கொண்ட திருமலிய பாண்டவர் தாம் அரசு செய்யும். பாண்டவர்கள் அரசு செய்யற அப்படின்னா பாண்டவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற வண்ணம் உயர் மணிநகரின் மருங்கு செல்வான். சோ வண்ணம் உயர் மணிநகர்னு எதை சொல்றாங்கன்னா இந்திர நகர் தான் சொல்றாங்க. சோ அந்த பக்கத்துக்கு என்ன பண்றாரு? விதுரர் போறாரு. வழியிடையே நாட்டினூறு வளங்கள் நோக்கி. சோ போகும்போது வழியில அந்த நாடு எவ்வளவு வளமோட எவ்வளவு செழிப்பா இருக்குன்னு பாத்துக்கிட்டே போறாரு. சரியா? என்ன முரல் ஆகித்தன் இதயத்துள்ளே இணைய பல மொழி கூறி இறங்குவானார். சோ மனசுல யோசிச்சுட்டே போறாரு. இந்த நாடு எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு செழிப்பா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இப்படி ஒரு நாடு அழிய போறதுக்கு நம்மளும் காரணமா இருக்கோமே நினைச்சு என்ன செய்யறாரு? மனசுக்குள்ளேயே கவலைப்படுறாரு. ஓகேவா? விதுரருக்கும் தெரியும் இவங்க கூப்பிடுறாங்கன்னா சும்மா விட மாட்டாங்க, ஏதோ சூழ்ச்சி பண்றாங்கன்னு தெரியும். பட் மன்னருடைய ஆணைய மீற முடியாது இல்லையா? அதனால அவர் வழி இல்லாம பாண்டவர்களை கூப்பிட போறாரு. சரியா? விதுரர் நல்லவர், அவர் கெட்டவர் கிடையாது. பாண்டவர்கள் சைட்ல தான் சப்போர்ட் பண்ணுவார் எப்பவுமே. அதனால என்ன செய்யறாருன்னா மனசு கவலைப்படுறாரு. இப்படி ஒரு அழகான நாட்டை அழிக்க போறாங்க, அதுக்கு நம்மளும் வேற வழி இல்லாம சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டே விதுரர் பாண்டவர்கள் ஆட்சி செய்யற ஊருக்குள்ள போறாரு. இப்பாடலின் பொருள் என்ன? தன் தமையனாகிய திருதராஷ்டிரனிடம் விதுரன் விடை பெற்றான். காடு மலை ஆறு ஆகியவற்றையெல்லாம் கடந்து வலிமைமிக்க தோளும் மன உறுதியும் கொண்ட பாண்டவர்கள் ஆட்சி செய்யும் வளமிக்க அழகிய நகரை நோக்கி சென்றான். செல்லும் வழியெல்லாம் நாட்டின் மிகுந்த வளங்களை கண்டு தம் எண்ணத்தில் இருத்தி உள்ளம் நெகிழ்ந்து அந்நாட்டின் எதிர்காலம் கருதி இறக்கப்பட்டான். சொல்லும் பொருளும் பாருங்க. அடவி காடு, தடந்தோள் வலிய தோல், மணிநகர் அழகிய நகரம், மருங்கு பக்கம். இலக்கண குறிப்பு. அடவி மலையாறு உண்மை தொகை, கடந்து வினையச்சம், தடந்தோள் உருச்சொற்றொடர். அடுத்து என்னாச்சுன்னா நீலமுடி தரித்த பல மலை சேர் நாடு. சரியா? நீலமுடி அப்படின்னா நீல நிறமுடைய மேகங்கள் எல்லாம் தவழ்ந்து சென்றுட்டு இருக்கிற நிறைய மலைகள் அங்க இருக்கான். சரியா? நீர் அமுதம் என பாய்ந்து நிரம்பு நாடு. அந்த மலைகள்ல இருந்து வர்ற ஆறு இருக்கும் இல்லையா, அது அமுதம் மாதிரி இருக்கான். சரியா? கோலமுறு பயன்மரங்கள் செறிந்து வாழும். பயன்மரங்கள் அப்படின்னா நல்லபடியா பயன் தரக்கூடிய மரங்கள் அதிகமா இருக்கான்.
குளிர்காவும் சோலைகளும் குளவு நாடு. குளிரினை தரக்கூடிய சோலைகளும் நிறைய இருக்கான். ஞாலமெல்லாம் பசியின்றி காத்தல் வல்ல, நன் செய்யும் புன் செய்யும் நலமி கோங்க. ஓகேவா? ஞாலமெல்லாம் அப்படின்னா மக்கள் எல்லாம் பசி இல்லாம வாழ்றதுக்கு முக்கியமா என்ன தேவை அப்படின்னா நன்செய் நிலங்களும் புன்செய் நிலங்களும் தேவை. இது எல்லாமே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலடையும் நறுநெய்யும் தேனும் உண்டு, பன்னவர் போல் மக்கள் எல்லாம் பயிலு நாடு. சோ மக்கள் என்னெல்லாம் சாப்பிடுறாங்களாம்? பாலாடை, நல்லெண்ணெய், தேன், இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு மக்கள் பார்க்க தேவர்கள் மாதிரி இருக்காங்களாம். சரியா? இந்த அளவுக்கு மகிழ்ச்சியான நாடா எந்த நாடு இருக்கு அப்படின்னா பாண்டவர்கள் ஆட்சி செய்யற நாடு இருக்கு. இப்பாடலின் பொருள் என்ன? நீல நிற மேகங்கள் தவழ்கின்ற பல மலைகளை கொண்ட நாடு, அம்மலைகளிலிருந்து வருகின்ற அருவி நீரானது அமுதமாக பாய்ந்து வளம் செய்கின்ற நாடு, அழகுமிக்க பயன்தரும் மரங்கள் நிறைந்த குளிர்ந்த காடுகளும் பூக்கள் நிறைந்த சோலைகளும் கலந்திருக்கின்ற நாடு, உலகில் வாழ்கின்ற மக்களை பசியின்றி காப்பதற்கு ஏற்ற நன்செய் புன்செய் பயிர்கள் செழித்து வளம் சேர்க்கின்ற நாடு, பாலாடை, நறுமணனை, தேன் ஆகியவற்றை உண்டு தேவர்கள் போல் மக்கள் மகிழ்ந்திருக்கின்ற நாடு. சரியா? சோ அடுத்து சொல்லும் பொருளும் பார்ப்போம். கோலமுறு அழகுமிக்க, செறிந்து அடர்ந்து, காடு, குளவு விளங்கும், ஞாலம் உலகம், பன்னவர் தேவர். இலக்கண குறிப்பு பார்ப்போம். பாலாடையும் நறுநெய்யும் தேனும் என்னும்மை, நீலமுடி நன்செய் புன்செய் பண்பு தொகைகள், பாய்ந்து செறிந்து வினையச்சங்கள், ஞாலமெல்லாம் மக்கள் எல்லாம் எல்லாம் என்பதன் தொகுத்தல் விகாரம், காத்தல் தொழிற்பெயர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பேரறமும் பெருந்தொழிலும் பிறங்கு நாடு. சோ இந்த நாட்டை என்ன செய்யறாங்களாம்? நிறைய அரசியல்கள் செய்யறாங்க. அதுக்கப்புறம் பெருந்தொழில் அப்படின்னா நிறைய தொழில்களும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா செழித்தோங்கி இருக்கு. ஓகே. பெண்கள் எல்லாம் ரம்பையர் போல் ஒளிரு நாடு. பெண்கள் எல்லாம் பார்க்க எப்படி இருக்காங்களாம்? ரம்பை மாதிரி இருக்காங்களாம். சரியா? வீரமோடு மெய்ஞானன் தவங்கள் கல்வி வேள்வி என இவையெல்லாம் விலங்கு நாடு. சோ வீரம் நிறைய இருக்குது அந்த நாட்டுல. மெய் ஞானம் உண்மையான அறிவு இருக்கு, தவங்கள் செய்யறாங்க, நல்லா படிக்கிறாங்க. வேள்வி அப்படின்னா யாகம் வளர்ப்பாங்க இல்லையா? சோ இவை எல்லாமே நிறைய இருக்குது அந்த நாட்டுல. சோரமுதற் புண்மை எதுவும் தோன்றா நாடு. சோரமுதற் புண்மை எதுவும் அப்படின்னா தப்பு செய்யறவங்க இல்லாத நாடாம். சரியா? அதாவது நீதி நெறிக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை யாருமே அங்க செய்யல. தொல்லுலகின் முடிமணி போல் தோன்று நாடு. சோ இந்த மொத்த உலகத்துக்குமே அந்த நாடுதான் முடிமணி மாதிரி திகழுதாமா. சரியா? பாரத தன் நாட்டிலே நாசமெய்த பாவியேன் துணை புரியும் பான்மை என்னே. இப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நாடு நாசமா போறதுக்கு நானே துணை புரிய வேண்டியிருக்கே அப்படின்னு அகைன் கவலைப்பட்டுட்டே போறார் விதுரர். இப்பாடலின் பொருள் என்ன? சிறப்புமிக்க அற செயல்களாலும் பெருமை மிகு தொழில் வளர்த்தாலும் சிறப்புற்ற நாடு, பெண்கள் தேவ மகளிர் போல் ஒளிர்கின்ற நாடு, வீரம், மெய்யறிவு, தவம், கல்வி, வேள்வி ஆகிய இவை அனைத்தும் நிறைந்த நாடு, நெறி பிறந்த செயல்கள் இந்நாட்டில் இல்லாத காரணத்தால் பழமையான இவ்வுலக மக்களுக்கு மணிமுடி போல் தோன்றுகின்ற நாடு. இத்தகைய பாண்டவர் நாடு அழியும் பாவச் செயலுக்கு தானும் துணை புரிய நேர்ந்ததனை எண்ணி விதுரன் வருந்தினான். சொல்லும் பொருளும், ரம்பையர் அப்படின்னா தேவ மகளிர், ஞானம் அறிவு, உண்மை நெறி பிறந்த செயல்கள். இலக்கண குறிப்பு, தொல்லுலகு அப்படின்னா பண்பு தொகை. ஓகேவா? இப்போ விதுரர் வந்துட்டாரு. விதுரர் வந்துட்டான்னு தெரிஞ்சோனையும் பாண்டவர்கள் அவரை போய் வரவேற்பாங்க. சரியா? விதுரன் வரும் செய்தி தான் செவியுற்றே. விதுரர் வருவாருங்கிறது காதுல கேட்டதுமே வீருடை ஐவர் உலமகிழ் பூத்து. வீருடை ஐவர் யாருங்க? பாண்டவர்கள். மனசுல ரொம்ப சந்தோஷத்தோட சதுரங்க சேனையுடன் பல பரிசும். சதுரங்க சேனை அப்படின்னா 4 படைகள். ஓகேவா? காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை அப்படி இருக்கும் இல்லையா? அந்த 4 படையும் கூட்டுட்டு நிறைய பரிசையும் கொண்டு தாளமும் மேளமும் தான் கொண்டு சென்றே நல்லா கொட்டடிச்சுட்டு ஜாலியா என்ன செய்யறாங்க? விதுரனை அவங்க நாட்டுக்கு வரவேற்க கிளம்புறாங்க. சரியா? எதிர்கொண்டழைத்து மணிமுடி தாழ்த்தி. சோ அவரை பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு மணிமுடி தாழ்த்தி அப்படின்னா குனிஞ்சு என்ன செய்யறாங்க? அவருடைய காலை. ஓகேவா? ஏந்தல் விதுரன் பதமலர் போட்டி. குனிஞ்சு அவருடைய காலை என்ன செய்யறாங்க? தொட்டு கும்பிடுறாங்க. பதமலர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா விதுரனுடைய கால்களை. மதுர மொழியில் குசலங்கள் பேசி. மதுர மொழியில் அப்படின்னா நல்ல மொழியில குசலம் பேசுறாங்க. குசலம் அப்படின்னா நல்லா இருக்கீங்களா, எப்படி சாப்பிட்டீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. மன்னனோடு திரு மாளிகை சேர்ந்தார்.
மன்னனோடு அப்படின்னா அவர் விதுரர் வந்து மன்னர் குலத்துல பிறந்தவர் தான் இல்லையா, மன்னருடைய தம்பி தானே. சோ அந்த மன்னனோடு திரு அப்படின்னா அந்த மன்னர் குலத்தில் பிறந்த விதுரனோடு மாளிகைக்கு போயிட்டாங்க. சரியா, அரண்மனைக்கு போயிட்டாங்க. இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து புக்ல கொடுத்திருக்க பாடல் பகுதி. இப்பாடலின் பொருள் என்ன? விதுரன் வருகின்ற செய்தியை கேட்ட வலிமை மிக்க பாண்டவர் ஐவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். 4 வகை படைகளுடன் பல பரிசுகளும் கொண்டு மேல தாளத்துடன் விதுரனை எதிர்கொண்டு அழைத்து மணிமுடி தாழ்த்தி சிறப்பிற்குரிய அவர்தம் திருவடி மலர்களை வணங்கினர். இனிய மொழியில் நலம் கேட்டனர். மன்னர் குல தோன்றலான விதுரனை அழைத்து கொண்டு தம் அரண்மனைக்கு சென்றனர். சொல்லும் பொருளும் பார்ப்போம். வீறு வலிமை, சதுரங்க சேனை, 4 வகை படை, மதுர மொழி, இனிய மொழி, குசலங்கள் பேசி நலம் கேட்டு. இலக்கண குறிப்பு: தாளமும் மேளமும் என்னுமை, பதமலர் அப்படின்னா உருவகம். சரியா, ஸோ இதோட நம்மளுக்கு 9th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப ஓல்டு புக்ல 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. சரியா, பேஜ் நம்பர் 3ல கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் 1, இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பாரதியார் கவிதைகள். கொஸ்டின் 2, பாரதியார் கவிதைகள் என்னும் நூலின் எந்த பகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா தேசிய கீதங்கள் அப்படிங்கிற பகுப்புல. கொஸ்டின் 3, வங்க மொழியில் பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாயர் எழுதிய எப்பாடலின் மொழிபெயர்ப்பு இது அப்படின்னா வந்தே மாதரம் அப்படின்னு வங்க மொழியில அவர் எழுதினத பாரதியார் என்ன செஞ்சிருக்காரு? தமிழ்ல வந்து மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு. ஓகே. கொஸ்டின் 4, இப்பாடலின் பாவகை என்ன? என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். சோ பாடல் பார்த்துருவோம். ஒன்னும் இல்ல, பாரத தாயை வந்து போற்றி எழுதியிருக்காரு. சரியா, திரு நிறைந்தனை தன்னிகர் ஒன்றில்லை. திரு நிறைந்தனை அப்படின்னா இந்த நாட்டுல வந்து எல்லாமே நிறைஞ்சிருக்கு. தன்னிகர் ஒன்றில்லை அப்படின்னா இந்த நாட்டுக்கு ஈடு இணையா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. தீது தீர்ந்தனை நீர்வளம் சார்ந்தனை. தீது அப்படின்னா எந்த வித கெட்ட விஷயங்களும் இங்க இருக்காது. நீர்வளம் சார்ந்தனை அப்படின்னா நிறைய வந்து நீர்வளங்கள் நம்ம நாட்டுல இருக்கு. மருவு செய்களின் நற்பயன் மல்குவை. சோ மருவு செய் அப்படின்னா வயல்கள். சோ வயல்கள் நிறைய இருக்கிறனால நம்மளுக்கு வந்து நிறைய நல்பயன்கள் கிடைக்குது. சரியா, வளனின் வந்ததோர் பயனிடம் வாய்ந்தனை. சோ அந்த அளவுக்கு வயல்கள் செழித்து வளர்ந்திருக்கனால நம்ம நாடு எப்படி இருக்கு? பச்சை பசேன்னு காட்சி அளிக்குது. பெருகும் இன்ப முடையை குறுநகை பெற்றொழிந்தனை பல்பனி பூண்டனை. பெருகும் இன்ப முடையை குறுநகை அப்படின்னா இதெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறாங்க? நம்ம பாரத மாதா அழகா வந்து புன்னகை பூத்து நின்றுட்டு இருக்காங்க. பெற்றொழிந்தனை பல்பனி பூண்டனை அப்படின்னா பல்பனி அப்படின்னா நிறைய அணிகலன்கள். சரியா, இது எல்லாத்தையும் பெற்றிருக்கிற நம்ம பாரத தாய் வந்து நல்ல சிரிப்போட நிறைய அணிகலன்கள் அணிந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இரு நிலத்து தெம்முயிர் தாங்குவை எங்கள் தாயினின் பதங்கள் இறைஞ்சுவான். இரு நிலத்து அப்படின்னா இந்த மொத்த உலகத்தையும், உலகம் தான் மீனாகுது. சரியா, அந்த மொத்த உலகத்துல இருக்கிற இந்த உயிர்களையும் தாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பாரத தாயை நம்ம என்ன செய்யணும்? பதங்கள் இறைஞ்சுவோம் அப்படின்னா பாதங்களை நம்ம வணங்கணும். ஓகேவா? சொல்லும் பொருளும்: திருனா செல்வம் வளம், தன்னிகர் ஒன்றில்லை ஒப்பிட்டு கூற முடியாத உயர்வினை உடைய, மருவு பொருந்திய, செய் வயல், மல்குதல் நிறைதல், குறுநகை புன்னகை, பல்பனி பல அணிகலன்கள், இருநிலம் பெரிய பூ உலகு, பூண்டனை அணிந்துள்ளாய், பதங்கள் திருவடிகள், இறைஞ்சுவாம் வணங்குவோம். ஓகேவா? லாஸ்டா இலக்கண குறிப்பு: நிறைந்தனை, ஒன்றினை, தீர்ந்தனை, சார்ந்தனை, வாய்ந்தனை, பூண்டனை. இவங்க எல்லாருமே முன்னிலை ஒருமை வினைமுற்றுக்கள். மருவு செய் அப்படின்னா வினைத்தொகை. பெருகும் இன்பம் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம். நற்பயன் பயனிடம் பண்பு தொகைகள். ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்டா வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 91ல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பாஞ்சாலி சபதத்துல இருக்கிற பாடல் தான். ஸோ இப்ப பாஞ்சாலி அவங்களுடைய கணவர் 5 பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா விதுரர் வந்து கூப்பிட்டுருக்காரு இல்லையா, கூப்பிட்டதும் சரின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? நம்பி போவாங்க இல்லையா மண்டபத்துக்கு. அப்படி போகும்போது ஒரு நாள் சாயங்காலம் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க ஒரு இடத்துல. அப்படி ரெஸ்ட் எடுக்கும் போது வானம் வந்து ரொம்ப அழகா காட்சி தரும். சரியா, அப்ப வந்து அர்ஜுனன் பாஞ்சாலி கிட்ட சொல்றதா வந்து இந்த பாடல் எழுதியிருக்காங்க. சரியா, வானத்தை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கடலுக்கு ஓமையா சொல்லியிருப்பாங்க. வானத்துல இருக்கிற மேகங்களை அதோட வடிவத்துக்கு தக்கன ஒரு ஒரு பொருளா என்ன செஞ்சுட்டு இருப்பாரு அர்ஜுனர் வந்து பாஞ்சாலிக்கு காமிச்சிட்டு இருப்பாரு. நம்ம காமிப்போம் இல்லையா சில நேரம் வானத்துல மேகங்கள் வந்து வித்தியாசமான ஷேப்ல இருந்தா இது பார்க்க நாய் மாதிரி இருக்கு, இது பார்க்க பூனை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி அர்ஜுனன் பாக்குறாரு, அதை பாஞ்சாலிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பாத்தியா இப்படி இருக்குது அப்படி இருக்கு அப்படின்னு. சோ பாருங்க, பார் சுடர் பருதியை சூழவே படர் முகில். பார் என்ன சொல்றாரு அர்ஜுனன் பாஞ்சாலி கிட்ட சொல்றாரு, சுடர் பருதியை, பருதினா யாரு? சூரியன் இல்லையா. பருதியை சுத்தி என்ன இருக்குதான்? படர் முகில் அப்படின்னா மேகங்கள் சூழ்ந்திருக்கு. சரியா, எத்தனை தீப்பட்டெரிவன ஓஹோ. சோ
சோ எத்தனை தீப்பட்டெரிவன அப்படின்னா மேகங்கள் வந்து சூரியன் கிட்ட இருக்கும் போது பார்க்க எப்படி இருக்கான், தீப்பிடிச்சு எரியிற மாதிரி சிவப்பு கலர், அதாவது ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும் தெரியுமா சாயங்காலம் மேகங்கள், அதைத்தான் சொல்லியிருக்காங்க. என்னடி இந்த வண்ண தியல்புகள் எத்தனை வடிவம். சோ பாரு இப்படி கலர் கலரா வந்து என்னென்ன ஷேப்லாம் இருக்கு மேகம் அப்படின்னு சொல்றாரு. செலும்பொன் காய்ச்சி விட்ட ஓடைகள், அதாவது ஓடைகள் ஓடைகள் என்ன இருக்கும், தண்ணி போகும் இல்லையா, அந்த தண்ணி வந்து பொன் கலர்ல, அதாவது தங்க கலர்ல இருந்துச்சுன்னா எப்படி காட்சியளிக்குமோ அப்படி காட்சியளிக்குதான். வெம்மை தோன்றாமே எரிந்திடும் தங்க தீவுகள், மேகங்கள் பார்க்க எப்படி இருக்கான், தங்க தீவுகள் மாதிரி இருக்கான். பாரடி நீல பொய்கைகள், அடடா நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி, அதாவது ப்ளூ கலர் தான், ஆனா வேற வேற ப்ளூவா இருக்கும் தெரியுமா, லைட் ப்ளூவா இருக்கும், டார்க் ப்ளூவா இருக்கும், அந்த மாதிரி ஒரே நீல கலர்ல எத்தனை வகை இருக்கு பாரு அப்படின்னு சொல்றாரு. எத்தனை செம்மை பசுமையும் கருமையும் எத்தனை, சோ செம்மையா இருக்கு, பசுமையா இருக்கு, கருமையா இருக்குங்கிறாரு. கரிய பெரும் பூதம், சோ ஒரு மேகத்தை பார்க்க பெரிய பூதம் மாதிரி இருக்காமா. நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள், தோணி மாதிரி இருக்கான், தோணினா என்னது, சின்ன படகு, சரியா, பார்க்க படகு மாதிரி இருக்கு. சுடரொளி பொற்கரையிட்ட கருஞ்சிகரங்கள், சிகரம்னா என்னது, குட்டி குட்டி மலை மாதிரியும் பார்க்க அப்படி தெரியுது. காணடி ஆங்கு தங்க திமிங்கலம் தாம் பல மிதக்கும், சோ என்ன சொல்றாருன்னா மேகங்களை பார்க்க தங்க திமிங்கலங்கள் மிதக்கிற மாதிரி இருக்கான், சரியா. இருட்கடல் ஆகா எங்கு நோக்கிடினும் ஒளித்திரல் ஒளித்திரல் வண்ண களஞ்சியம், சரியா. சோ வானத்தை பார்த்துட்டு அப்படியே புகழ்ந்து பேசிட்டு எல்லாரும் உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. கொஸ்டின் 1, இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது, பாஞ்சாலி சபதம். கொஸ்டின் 2, அந்திவான வர்ணனையை யார் யாரிடம் கூறுகிறார், அர்ஜுனன் பாஞ்சாலியிடம். கொஸ்டின் 3, இப்பாடலை பாடியவர் யார், பாரதியார். கொஸ்டின் 4, இப்பாடலில் கூறப்பட்டுள்ள உவமைகள் யாவை, வானத்தை கடலாகவும் மேக கூட்டங்களை நீரோடையாகவும் தங்கத்தீவுகளாகவும் பொய்கையாகவும் தோணிகளாகவும் திமிங்கலங்களாகவும் உருவகித்து கூறியுள்ளார். கொஸ்டின் 5, பாரதியார் இயற்றிய பாஞ்சாலி சபதம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா வடமொழியில் வியாசர் எழுதிய மகாபாரதத்தை. கொஸ்டின் 6, பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலி யார், பாரத தாய். கொஸ்டின் 7, பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் துரியோதனன் கூட்டமாக உருவகப்படுத்தப்பட்டவர்கள் யார், அடிமைப்படுத்தி இருந்த வெள்ளையர் கூட்டம். கொஸ்டின் 8, பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் பாண்டவர்களாக உருவகப்படுத்தப்பட்டவர்கள் யார், அன்றைய பாரத மக்கள். கொஸ்டின் 9, பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் எத்தனை சருக்கங்கள் உள்ளன, மேல பார்த்தோம் இல்லையா அதேதான் 5 சருக்கங்கள். கொஸ்டின் 10, பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சருக்கங்கள் என்னதெல்லாம், அழைப்பு சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுரி சருக்கம், சபத சருக்கம். கொஸ்டின் 11, இப்பாடல் எந்த சருக்கத்தில் இடம்பெற்றுள்ளது, அழைப்பு சருக்கம். கொஸ்டின் 12, பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் எழுதியுள்ள முகவுரை எது, காரியம் மிக பெரிது எனது திறமை சிறிது, ஆசையால் இதனை எழுதி வெளியிடுகின்றேன், பிறருக்கு ஆதர்சமாக அன்று வழிகாட்டியாக. சரியா, இது எந்த நூலுடைய முகவுரை அப்படின்னா பாஞ்சாலி சபதம். கேட்க வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் 13, நமக்கு தொழில் கவிதை நாட்டில் குலைத்தல், இமை பொழுதும் சோராதிருத்தல் என்று கொள்கை முழக்கமிட்டவர் யார், பாரதியார். கொஸ்டின் 14, தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் எனவும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் எனவும் கூறியவர் யார், பாரதியார். கொஸ்டின் 15, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியவர் யார், பாரதியார். கொஸ்டின் 16, பாரதியார் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார், தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், பிரெஞ்சு அண்ட் அரபு. கொஸ்டின் 17, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று கூறியவர் யார், பாரதியார். சொல்லும் பொருளும் பார்ப்போம். பருதி சூரியன், வண்ணம் அழகு, முகில் மேகம், பொய்கை நீர்நிலை, இருட்கடல் நீலக்கடல், களஞ்சியம் தொகுப்பு. இலக்கண குறிப்பு, படர்முகில் வினைத்தொகை, செலும்பொன் பெரும்பூதம் கருஞ்சிகரம் பண்பு தொகைகள், தங்கத்தீவு தங்கத்தோணி பொற்கரை தங்க திமிங்கலம் உருவகங்கள், சுடரொளி வினைத்தொகை. ஸோ இன்னும் கொஞ்சம் அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் மட்டும் பார்த்துருவோம். கொஸ்டின் 1, பாரதியாரின் சிறப்பு பெயர்கள், புது கவிதையின் முன்னோடி, பைந்தமிழ் தேர்ப்பாகன், பாட்டுக்கொரு புலவன் பாரதி, சிந்துக்கு தந்தை, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி,
தேசிய கவி, விடுதலை கவி, அமரக்கவி, முன்னறி புலவன், மகாகவி, உலக கவி, தமிழ் கவி, மக்கள் கவிஞர், வரகவி. சரியா? இதே நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயும் கொடுத்துருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ரா சில கவி ஆட் ஆயிருக்கு. சரியா? திரும்ப திரும்ப படிக்கிறது தப்பு இல்ல. பாரதியாரை நம்ம நல்லா படிக்கணும், ரொம்ப முக்கியமானவர். ஓகேவா? சோ படிக்கும் போதே எவ்வளவு டீப்பா உங்களால ஒரு டாபிக்கை படிக்க முடியுமோ அப்படி படிச்சு முடிச்சிருங்க. இப்போ நான் லாஸ்ட் கிளாஸ்ல அவுட் ஆஃப் புக்ல ஒரு 50 கொஸ்டின் கொடுத்திருந்தேன். இங்க ஒரு 10ன்னு வச்சுக்கிட்டாலும் 60 கொஸ்டின் நம்ம எக்ஸ்ட்ராவா படிக்கிறோம். ஓகேவா? நீங்க கண்டிப்பா வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுவும் பத்தாது. நீங்க என்ன செய்யணும்? இதெல்லாம் போக நீங்க இன்னும் தேடி ஒரு 10-15 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கணும் பாரதியாரை பத்தி. ஓகேவா? அப்பதான் நீங்க லீடிங்ல இருக்க முடியும், சீக்கிரம் வேலைக்கு போக முடியும். ஓகேவா? படிக்கணும் முடிவு பண்ணியாச்சு, வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கு, அப்புறம் ஏன் கொஞ்சமா படிக்கணும்? நிறைய பேர் கேக்குறீங்க, அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் இவ்வளவு படிக்கணுமா, அதை படிக்கணுமா, இதை படிக்கணுமா? உண்மை என்னன்னா எல்லாமே படிக்கணும். நமக்கு தெரியுமா கொஸ்டின் பேப்பர்ல என்ன வரும்னு? நம்மளுக்கு தேவை வேலை, நல்ல மார்க் வாங்கினாதான் வேலை கிடைக்கும். அப்புறம் நான் நியூ புக் மட்டும் தான் படிப்பேன், ஓல்டு புக் மட்டும் தான் படிப்பேன், அவுட் ஆஃப் புக்லாம் இவ்வளவு தேவையில்லை அவ்வளவு தேவையில்லை நம்ம ஏன் யோசிக்கணும்? இல்ல எதுக்கு ஒதுக்கி வைக்கணும்? லிமிட்டே கிடையாது படிக்கிறதுக்கு. நம்ம வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம், நம்ம வாழ்க்கையை மாத்த போறோம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், திரும்ப படிக்கணும், முக்கியமா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நம்ம ஃப்ரீ டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் சிலபஸ் வைஸா கண்டக்ட் பண்றோம். சரியா? எல்லாருமே இயல் வைஸ் கண்டக்ட் பண்றாங்க, பட் சிலபஸ் வைஸா படிச்சு டெஸ்ட் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சோ நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க எப்ப நினைச்சாலும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், மார்க் எல்லாம் அப்டேட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம டேட்டா கொடுத்துட்டே இருக்கோம், ஒரு டாபிக்குமே தனித்தனியா. சரியா? சோ நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? நல்லா படிங்க, டக்குன்னு வேலைக்கு போயிருங்க. நம்ம ஏன் லைஃப் ஃபுல்லா வேலை இல்ல, காசு இல்ல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அவன் அசிங்கப்படுத்துறான் இவன் அசிங்கப்படுத்துறான் வாழ்ந்துட்டு இருக்கணும்? நம்மளால படிக்க முடியும், நல்லா படிக்க போறோம். நீங்க 90% போடுற எஃபர்ட்டை கூட ஒரு 10% போட்டீங்கன்னா டக்குன்னு வேலை கிடைச்சிரும். நாம ஏன் கஷ்டப்பட்டு அரைகுறையா படிச்சுட்டே இருந்துட்டு அரைகுறையா படிச்சோம் அப்படின்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு அரைகுறையா படிக்க வேண்டியிருக்கும். எதுக்கு அது? நல்லா படிச்சிருவோம், சீக்கிரம் வேலைக்கு போயிருவோம், நம்மள பேசினவங்க எல்லாம் என்னடா அப்படின்னு பாக்குற மாதிரி வாழ்வோம். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா எல்லாமே மாறிடும், வாழ்க்கையே மாறிடும், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் மாறிடும் இல்லையா? சோ உங்களுக்கு மோட்டிவேஷன் ஒண்ணு தேவை அப்படின்னா எப்ப என்ன செய்யுங்க, ஒரு வேலை உங்களுக்கு, அதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை உங்க கையில வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு மட்டும் கண்ணை மூடி ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வேற எந்த மோட்டிவேஷனும் தேவையில்லாத தவிர. சரியா? நீங்க பாட்டு படிப்பீங்க, டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க, வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதை விட்டுட்டு மோட்டிவேஷன் வேணும், மனசு கஷ்டமா இருக்கு, மோட்டிவேட் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் யார்ட்டையும் எதுவும் கேட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில ஒரு வேலை கிடைச்சா உங்க வாழ்க்கை எப்படி மாறும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது இல்லையா? சோ அதை ஒரு செகண்ட் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஆஹா, ஒரு வேலை கிடைச்சோடனே நம்ம லைஃப் என்னென்ன மாற்றங்கள் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு நல்லா படிக்கலாம், சீக்கிரம் வேலைக்கு தரலாம். சரியா? ஓகே, எங்க விட்டோம்? கொஸ்டின் நம்பர் 2. கரெக்டா? பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள் யாவை? ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை, மாதர் கலைகள். கொஸ்டின் 3. பாரதியார் எழுதிய கவிதை நூல்கள் யாவை? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு, பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி, பாரத தேவியின் திருத்த சாங்கம், விநாயகர் நான்மணி மாலை, காட்சி. ஓகேவா? இதுல காட்சிங்கிறது வசன கவிதை. கொஸ்டின் 4. பாரதியார் எழுதிய சிறுகதைகள் யாவை? திண்டிம சாஸ்திரி, பூலோக ரம்பை, 6ல் ஒரு பங்கு, ஸ்வர்ணகுமாரி, சின்ன சங்கரன் கதை, நவதந்திர கதைகள், கதை கொத்து. கொஸ்டின் 5. பாரதியார் எழுதிய நாடகம் எது? ஜெகத் சித்திரம். கொஸ்டின் 6. பாரதியார் எந்த ஆண்டு சக்கரவர்த்தினி என்னும் இதழை தொடங்கினார்? 1905. கொஸ்டின் 7. பாரதியாரின் அரசியல் குரு யார்? திலகர். கொஸ்டின் 8. பாரதியாரின் ஞான குரு யார்? நிவேதிதா தேவி. யார் அவங்க? விவேகானந்தரின் சீடர். ஓகேவா? கொஸ்டின் 9. பாரதியாரின் முதல் பாடல் எந்த இதழில் வெளிவந்தது? விவேக பானு. கொஸ்டின் 10. பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று பாரதியாரை போற்றியவர் யார்? கவிமணி. கொஸ்டின் 11. பாரதியாரின் பாடல்களில் கருத்தாளமும் ஆற்றலும் எளிமையும் இசை நயமும் தொடர் இன்பமும் ஒருங்கு அமைய காண்கிறோம் என்று கூறியவர் யார்? வையாபுரி பிள்ளை. கொஸ்டின் 12. அழகிய தூய வாய்மையான வடிவத்தை பாரதி கவிதைகளில் காண முடியும் என்று கூறியவர் யார்? டாக்டர் கசின்ஸ். கொஸ்டின் 13. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று கூறியவர் யார்? பாரதியார். கொஸ்டின் 14. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். ஓகேவா? சோ இதோட நம்ம பாரதியார எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிச்சாச்சு. ஓகேவா? சோ இந்த 2 வீடியோவும் நீங்க நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா பாரதியாருக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வீடியோல பாரதிதாசன் பார்ப்போம்.
அப்பப்ப கொடுக்குற வீடியோவை அப்பப்ப படிச்சு முடிச்சிருங்க. சரியா? பார்த்து முடிக்காதீங்க. பார்த்து முடிக்கிறது ஈஸி, சும்மா பார்த்துட்டே இருக்கலாம். படிக்கிறது அப்படின்னா உங்க மனசுக்குள்ள அது பதியணும். திரும்ப அது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டா உங்க ஆன்சர் பண்ண தெரியும். சரியா? சோ படிச்சு முடிச்சிருங்க டெய்லி கொடுக்குற வீடியோஸ். ஓகே, இந்த பிடிஎஃப் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். சோ நேத்து பாரதியார் பிடிஎஃப் வாங்கினவங்க நோ ப்ராப்ளம். நான் என்ன செய்ய போறேன், இந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சோனையும் இந்த பார்ட் 2 பிடிஎஃப் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.